ஃபஸ்ட்டு டெல்லி பாபு சார் தான். இந்த கதை சொல்லும்போதே அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இந்த கதைக்குள்ளே போய் வாழ்ந்து இந்த படத்தை பண்ணுவோன்னு முடிவு பண்ணார். முதல்ல அவருக்கு நான் நன்றி. அடுத்து வந்து ஒரு ஆலமரத்தோட வேர் மாதிரி இருந்துக்கிட்டு இருக்க துரை பிரதர். ஆமாம், இப்போ இந்த வேர் வந்து மறுபடியும் ஒரு பெரிய ஆலமரமாக மாறப்போகுது. அதுக்காக மாறிக்கிட்டு இருக்கு. கூடவே தேவ் பிரதர். இவங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப முக்கியமானவங்க. அடுத்து வந்து நம்ம டீமை பற்றி ஒரு நிமிஷத்தில் சொல்லிடுறேன். அடுத்து இந்த படத்துக்குள்ளே இருக்கிறதும் இந்த படத்தை ஏன் தேட்டரில் பார்க்கணுன்னு ஒரு 2 மினிட்ஸ்குள்ளே முடிச்சிடுவேன். மெயினாக வந்து அப்புறம் நம்ம முனிஷ்காந்த் சார், விஜயலட்சுமி மேமு, இவங்க எல்லாமே நான் ரியல் கேரக்டர்ஸ் தான். எல்லாத்துக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுருக்கேன். எல்லாமே ரியலாக இருக்குது. எங்கள் அத்தை, மாமா இவங்களோட அதே கேரக்டர் தான் உள்ளே வந்திருக்காங்க. என்னென்னா திடீர்னு அந்த அன்புராணி கேரக்டர் எக்ஸ்ட்ரீம் போவாங்க. ஒரு பக்கம் பயங்கர ரொமான்ஸு, இன்னொரு பக்கம் பயங்கர சண்டை, அந்த மாதிரி போவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும். அடுத்த ராதாரவி சார் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு கேரக்டரில் இருக்கும். அடுத்து வேலராமூர்த்தி சார், அவரும் நீங்கள் பார்க்காத ஒரு கேரக்டரில் இருக்கும். அப்புறம் குரேஷி வந்து இதில் வந்து ஒரு ஃபன் வித் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாகவும் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. அப்புறம் கோடாங்கி, காளி வெங்கட்டு, இவங்க எல்லாம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் டிஓபி சுதர்ஷன் வந்து இதை எவ்வளோ லைவாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ லைவாக கொடுத்துருக்காரு. அதை எந்த இதுவும் இல்லாமல். அப்புறம் எடிட்டர் வந்து இந்த படத்தோட பில்லர். ஆமாம், அது ஃபுல்லாக கூடவே இருந்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் மாதவன் சார். அப்புறம் வந்து நம்ம பிரணவ் வந்து ஒரு கேக்கியான ஒரு எனர்ஜியான மியூசிக் ஒன்று கொடுத்துருக்காரு. அது பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் படத்துக்கு. அப்புறம் டைரக்ஷன் டீமு சபரி, மகேஷ், அப்புறம் வெங்கடேஷ், முக்கியமாக அப்புறம் விஜயராஜு கோ டைரக்டரு. அப்புறம் கோபால் தான் வந்து என்னோடய 50% இது ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு எல்லாமே பண்ணி கொடுத்தது கோபால் தான். அவர் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. அப்போ ரிலிக் ரைட்டர்ஸ் எல்லாமே மோகன்ராஜா சார் எல்லாமே அவங்களோட வேலையை பண்ணி கொடுத்தாங்க பக்காவாக. இப்போ இந்த படம் வந்து ஏன் தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு என்னென்னா, இது வந்து யூஸ்வலாக இது வரைக்கும் இப்போ பார்த்தீங்கல்ல, குடும்பஸ்தன், டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாம் ரொம்ப அருமையான படம். ஆனால் அதை தாண்டி இதில் வேறு என்னப்பா இருக்க போகுது அப்படின்னா, கண்டிப்பாக அதை தாண்டி வேறு ஒரு அனுபவம் இந்த படத்தில் இருக்குது. இந்த படம் வந்து வெறுமா ஒருத்தன் வந்து குடும்பஸ்தான் வந்து கஷ்டப்பட்டான், அவனுக்கு வந்து ஒரு இப்படி நடந்துச்சு அப்படின்னு இது மட்டும் கிடையாது. இதை தாண்டி வந்து ஒரு த்ரில்லர் படத்துக்கான பரபரப்போட வாட் நெக்ஸ்ட்டுங்கிறது போயிட்டே இருக்கும் படம். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு விண்டோ ஃப்ரேம் பண்ணியிருப்பீங்கல்ல. இந்த ஓகேப்பா அந்த ட்ரெய்லர் பார்த்தோம், டீசர் பார்த்தோம், இப்படி தான்ப்பா இருக்க போகுது அப்படின்னு. அதை தாண்டி இது ஒன்லி வந்து ஒரு 5% தான். அது உங்களுக்கு சர்ப்ரைஸ் ட்விஸ்ட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். 95% வேறு ஒரு லெவலில் கொண்டு போகும். இந்த அனுபவம் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். இதை ஏன் தேட்டரில் பார்க்கணும்னா, நீங்கள் தேட்டருக்குள்ளே போகும்போது எல்லாமே தெரியாத முகங்களாக இருக்கும். ஆனால் தேட்டரை விட்டு விரியும் போது எல்லாமே ஒவ்வொரு உறவு மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இதை ப்ராமிஸிங்காக நான் அடித்து சொல்கிறேன். இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் போய் கண்டிப்பாக பார்க்கணும். ஆமாம், இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். மிடில் கிளாஸ் வந்து ரொம்ப ரசித்து பிடிச்சி பண்ண படம். அதுக்கு காரணம் அதோட கதை அண்ட் கதைக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கிற அன்புராணின்னு சொல்லுவேன். தேங்க்யூ கிஷோர் வாய்ப்புக்கு. ஏன்னா இந்த கேரக்டரில் நீங்கள் என்னை எப்படி வந்து கனெக்ட் பண்ணீங்கன்னு தெரியல, பட் ஐம் கிரேட்ஃபுல். பிகாஸ் விஜய்க்கும் அன்புராணிக்கும் ரொம்ப கான்ட்ராஸ்ட், ரொம்ப தூரம் அது. ஆனால் வந்து நம்ம இல்லாத ஒரு விஷயமாக மாறி நம்ம பார்க்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அதை ஸ்க்ரீனில் பார்க்கறது தான் பெரிய ஹை. அண்ட் அது இந்த படம் எனக்கு கொடுத்துருக்கு. அதை மிஸ் பண்ணாமல் பண்ணதுக்கு எனக்கு தான் நான் பேட் பண்ணிக்கணும். தேங்க்யூ. அண்ட் என்னோடய கோஸ்டார் கதைநாயகன் முனிஷ்காந்த் சார். இரிட்டேட் பண்ண தான் சொல்கிறேன். இந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேன், ரொம்ப யதார்த்தமான ஒரு தோற்றம், நல்லா நடிக்கக்கூடிய ஒரு ஆள் தேவை. அதுக்கு உங்களை தவிர வேறு யாரும் பொருத்தமாக இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ வாழ்ந்திருக்கீங்கன்னு சொல்வேன். உங்கள் கூட நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ, இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே அவங்களோட பார்ட்டை பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து வி ஹாவ் அ வின்னர் ஹியர். ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப வாழ்த்துக்கள். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நாங்கள் நினச்சதை விட சிறப்பாக படம் வந்திருக்கு. சிறப்பான இடத்துல வந்து இப்போது இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எங்கள் ப்ரொடியூசர் திலீப் பாபு சாரோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் காரணம்னு நான் ரொம்ப நம்புகிறேன். அண்ட் அவர் விட்ட இடத்துலேருந்து அதே பேஷனோட அதே வந்து அந்த லெகசியை வந்து முன்னே எடுத்துகிட்டு போகிற தேவன் துரைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் பெரிய இடத்துக்கு நீங்கள் போகணும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த படம் 21st வருது.
உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. படத்தை போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மேம். நீங்கள் கண்டிப்பாக அதை பற்றி பேசணும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய ரியல் லைஃப் கேரக்டருக்கும் அன்புராணிக்கும் அப்படியே கான்ட்ராஸ்ட்னு சொன்னீங்க. ஸோ உங்கள் க்ளோஸ் டைம் ஆகுதாண்ணா? முடிச்சிடலாண்ணா, டைம் ஆகுதான் ப்ரோ. ரைட், சீக்கிரம் முடிச்சிடறாருங்க. ஸோ உங்களுடைய லைஃப்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது அன்புராணி ஏதோ ஒரு வகையிலையாவது உங்களுக்கு பரிச்சயமாக இருந்திருக்கும். அந்த ஆஸ்பெக்ட்லேருந்து ஏதாவது ஷேர் பண்ணலாம்? பரிச்சயம்னா நிறைய பார்த்துருக்கோம். பக்கத்தில் சண்டை வந்துச்சுன்னா போய் பார்ப்போம், என்ன சண்டை போடுறாங்கன்னு. அங்கே அன்புராணி இருப்பாங்க, அங்கே பார்த்து பேசலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய பார்த்து வளர்ந்த ஒரு கேரக்டர் தான் அது. எல்லாருமே பார்த்துருப்பீங்க, உங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்க, பக்கத்து வீட்டில் பார்த்துருப்பீங்க, இல்லை உங்களுக்குள்ளேயே பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப பக்கத்தில் இருக்க கேரக்டர் தான். அதனால தான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் November 21 பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கும் நமது இயக்குநர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரத்தன சுருக்கமாக முடிச்சிடுறேன். இந்த படம் கிஷோர் சார் என்கிட்ட சொல்லும்போது, இங்கே எஸ்எஸ்ஆர் பக்கத்தில் என் ஃப்ரெண்டுகள் எல்லாம் உட்காந்துருந்தேன். அங்கே சொன்னார், அண்ணே ஹீரோ அப்படின்னாரு. ஏங்க நான் என் பொழப்பு கரெக்டாக போயிட்டுருக்கு, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னேன். இல்லை நீங்கள் கதையை கேளுங்கண்ணே அப்படின்னாரு. கதையை கேட்கும்போது தான் அது தெரிஞ்சு அவர் பண்ணியிருக்க ஸ்க்ரீன் ப்ளே தான் அதில் ஹீரோ அப்படின்ட்டு. ஏன்னா எல்லா பார்ட் எந்தெந்த இது நடிக்கிறாங்களோ அந்த கேரக்டருக்கு பூரா அந்த பூஸ்டேஜ் இருக்கும். அதனால தான் நான் இந்த படத்தையே நான் ஒத்துக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த படம் மோஸ்ட்லி நீங்கள் பார்க்கும்போது ஆமாம் எங்கள் சித்தப்பா வீட்டில் இப்படி நடந்துச்சு, எங்கள் சித்தப்பா என்னை இப்படி சொன்னார், ஆமாம் பக்கத்து வீட்டில் இப்படி தானே கேட்டாங்க அப்படின்னு ஒவ்வொரு இதுவும் உங்களுக்கு கனெக்ட் ஆகணும்னு நான் நம்புகிறேன். முக்கியமாக ரொம்ப டைம் ஆகிட்டதுனால அத்தனை சுருக்கமாக முடிச்சுறேன். எடிட் சாருக்கு பெரிய நன்றி, கேமராமேன் சாருக்கு பெரிய நன்றி, இயக்குனர் சார் கிஷோர் சாருக்கு பெரிய நன்றி, அதுபோக துரை தேவ் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. முக்கியமாக ஆல் டெக்னீஷியன்ஸுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. இது டெல்லி பாபு சாரை பற்றி மட்டும் ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ கிஷோர் சார் என்கிட்ட கதை சொல்லிவிட்டு 4-5 கம்பெனி போனார். அந்த கம்பெனியில் ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார், தலைவரை இது மாதிரி ஆக்சஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு. அப்போ இவர் பட்ஜெட்டில் எனக்குன்னு ஒரு சம்பளம் போட்டு வச்சுருந்தார். அப்போ நான் சொன்னேன், சம்பளம் எவ்வளோ சொன்னீங்க? என்னென்னு, நீங்கள் போட்டிருந்த பட்ஜெட்டில் உள்ள இதுதான் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஏங்க நான் கம்பெனி ஆர்டிஸ்ட் வந்தீங்க, மரதநாணயம் ராட்சசன் பேஜ் இப்படி படிப்படியாக நான் அங்கே எவ்வளோ சம்பளம் வாங்க தெரியுமா? நீங்கள் இப்போ இந்த சம்பளம் போட்டு வச்சுருக்கீங்களே, அவங்க எப்படி நான் எப்படி மறுத்து இருக்க முடியும் அப்படின்ட்டு சரி வாங்க அப்படின்னு போனேன். போனோடனே சார் கதை கேட்டாங்க, நல்லா இருக்குங்க நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னாரு. ஆனால் அவர் நான் எதிர்பார்க்காத இப்போ நிறையா பெரிய சம்பளமாக தான் கொடுத்தாரு. எனக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்தாருலாம் அந்த சம்பளம் தான் எனக்கு கொடுத்தாரு. ஆனால் அதனால் டெல்லி பாபு சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இங்கே தமிழ் சினிமாவுக்கு தேவை. அது தேவ் சார் பூர்த்தி பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா டேரக்டர்ஸை உருவாக்கின கம்பெனி ஆக்சஸ்ஸு. இதனாலே இந்த படம் ஜெயிக்கணுன்ட்டு என் சுயநலமாக நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். பேர் யாராவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க, ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. தேங்க்யூ.